வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் பிரச்சார ஆட்டோ வாகனங்கள் இயக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. புதுச்சேரி சுகாதார இயக்குநரக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்களை தொடங்கி வைத்தார். இந்த வாகனங்கள் மூலம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார மையங்களுக்குட்பட்ட கிராமங்களில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் செய்திருந்தார். இதில் பொது சுகாதாரம் துணை இயக்குநர் டாக்டர் சமீமுனிசா பேகம், தடுப்பூசி பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் உமாசங்கர், தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு பிரிவு உதவி இயக்குநர் டாக்டர் முருகன் மற்றும் மலேரியா தொழில்நுட்ப பிரிவு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை இயக்குநர் அறிவுறுத்தினார். பயன்படுத்தப்படாத டயர்கள், உடைந்த பாத்திரங்கள், பிளாஸ்டிக் கப்புகள், தேங்காய் ஓடுகள், சிமெண்ட் தொட்டிகள் உள்ளிட்ட பொருட்களில் மழைநீர் தேங்கினால் அதில் டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் கொசுக்கள் வேகமாக இனப்பெருக்கம் செய்யும் என்பதால் அவற்றை உடனுக்குடன் அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் டெங்கு இல்லாத புதுச்சேரியை உருவாக்க பொதுமக்கள் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக பராமரிப்பதுடன் அரசின் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். டெங்கு மற்றும் சிக்கன்குனியா குறித்து விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இன்னிசை பட்டிமன்றம், விழிப்புணர்வு நாடகங்கள், FM வானொலி நிலையங்கள் மற்றும் உள்ளூர் கேபிள் தொலைக்காட்சிகள் மூலம் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தவும் சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. மறைந்த முன்னாள் இந்திய துணை பிரதமரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான பாபு ஜெகஜீவன் ராமன் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் நினைவு நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் தாகூர் கலைக்கல்லூரியின் பின்புறம் நுழைவாயில் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து மற்றும் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பாபு ஜெகஜீவன் ராமன் திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியில் உள்ள அம்மன் கோவில் வீதியில் பழுதடைந்த பழைய சிமெண்ட் சாலையை அகற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறமும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு சார்பில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா அம்மன் கோவில் வீதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நேய மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் அணி உறுப்பினர்கள், இளைஞர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டனர். புதிய சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கப்படுவதன் மூலம் அப்பகுதியில் போக்குவரத்து வசதியும் மழைநீர் வடிகால் வசதியும் மேம்படும் என பொதுமக்கள் தெரிவித்தனர்.
புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி பாஜக மாநில அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது, தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெற்று வருவதாகவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்தார். சில அரசியல் கட்சிகளில் நிலவும் குழப்பத்தை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து அவர்கள் தமிழக வெற்றிக் கழகமில் இணைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மக்கள் பிரச்சினைகள் தொடர்பாக ஆய்வு நடத்துவதற்கு ஆளுநருக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இருப்பதாகவும் அரசின் செயல்பாடுகளில் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை கேள்வி கேட்கும் உரிமையும் ஆளுநருக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாஜக ஆளும் மாநிலங்களிலும் ஆளுநர்கள் இதுபோன்ற ஆய்வுகளை மேற்கொள்வதாகவும் கூறினார். அண்ணாமலை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜகவில் பலர் வருவதும் விலகுவதும் இயல்பான நிகழ்வுதான் என்றார். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து கருத்து தெரிவித்த அவர், திரைப்பட வசனங்களைப் போல பேசுவதால் மட்டும் அரசியலில் மாற்றம் ஏற்படாது, யதார்த்த அரசியலில் அவை பிரதிபலிப்பதில்லை என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த சிலர் பணம் பெற்றுக்கொண்டு வழக்கறிஞர்களை நியமனம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் புதிய அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாதது உண்மைதான் என்றும் அது குறித்து முதலமைச்சர் தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படவில்லை என்றார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் ரங்கசாமி குறித்து தெரிவித்த கருத்துக்கள் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தும் நோக்கத்துடனேயே கூறப்பட்டவை என வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கறது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கிறதா. நீங்க மத்திய அரசாங்கத்தோட நிறைய திட்டங்கள் யூனியன் டெரிட்டரிங்கிறதால தொடர்ச்சியா அது நடந்துட்டே தான். ரேஷன் கடையில கோதுமை அதனால நீங்க சொன்ன மாதிரி 2 மாத காலம் ஆயிருக்கிறது. இங்க இலாக்காக்கள் வேண்டும். அதனால அமைச்சரவை பதவி ஏற்றிருக்கிறது, அசம்பிளி நடத்தப்படணும். நாங்க இங்க ஒரு மைனாரிட்டி பார்ட்னர். சோ முடிவெடுக்க வேண்டியது மாநிலத்தினுடைய முதலமைச்சர். துறைகளை ஒதுக்காம இருக்காரு, நம்ம கேட்கவும் மாட்டோம். திமுக கோவப்பட்டு அவங்களா போராட்டம் பண்றாங்க. பிஜேபி அமைதியா இருக்குது. கூட்டணியில நம்ம பொறுமையா இருக்கலாமா? கூட்டணியில இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இந்த கேள்விக்கு இல்ல, நான் தான் மூணு கொஸ்டின் ஒன்னாவே கேட்டாரு. அதனால இதற்கு பதிலளிக்க வேண்டியது மரியாதைக்குரிய முதலமைச்சர். பல மாநிலங்களில் பாஜக பல மாநிலம் மெஜாரிட்டியா இருக்கீங்க. நீங்க இல்ல, நீங்க அப்பர் ஹேண்ட் எடுத்தா நீங்க மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? நீங்க பலமான கட்சி, அதனால சின்ன மாநிலத்தை நீங்க மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இப்படி சொன்னா இல்லையா நீங்க சரண் அடிச்சிட்டீங்களான்னு கேட்பீங்க. இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர் பதிலளிச்சாதான் அது சரியா இருக்கும். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாள் விழா புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை அய்யனார் கோவில் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம், மூத்த நிர்வாகிகளான செல்வா, செஸ் அசோகன், நமச்சிவாயம், அண்ணாமலை, திருமால், சுரேஷ், தயாளன், பாலன் உள்ளிட்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நாட்டுப்பற்று, சமூக பங்களிப்பு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்காக அவர் ஆற்றிய சேவைகளை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் திருபுவனை தொகுதியை சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகளுக்கான முதல் தவணை நிதியாக தலா ரூபாய் 1 லட்சம் பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், அரசு வழங்கும் வீட்டு வசதி திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி பயனாளிகள் தங்களது சொந்த வீட்டு கனவை விரைவில் நனவாக்கி வீடு கட்டும் பணிகளை விரைந்து நிறைவு செய்ய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஏரியா இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன், திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கவுண்டம்பாளையம் பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் மின்வெட்டு மற்றும் குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மின்மாற்றி அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை மின்துறையிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகத்தை சந்தித்து அப்பகுதி மக்கள் முறையிட்டனர். அதன் பேரில் மின்துறை அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி மின்மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மின்மாற்றி அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட தயாராகினர். இதுகுறித்து தகவல் அறிந்த விநாயகம் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் மின்துறை அதிகாரிகளுடன் மீண்டும் ஆலோசித்து மின்மாற்றி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து விநாயகத்தின் உறுதியை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். அப்போது தங்களது கோரிக்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க செய்த விநாயகத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு, அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் உடனிருந்தனர். கொஞ்சம் வழி விடுங்க ஐயா. காரைக்கால் தர்மபுரம் பகுதியில் பழமையான சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நகர காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். அப்பொழுது அபிராம சுந்தரம், ஷாஜகான் ஆகியோரிடமிருந்து 5 பழமையான சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிலைகளுக்கான உரிய ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பிக்க தவறியதால் அவை திருட்டு சிலைகளாக இருக்கலாம் என சந்தேகத்தின் பேரில் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்ட 5 சிலைகளில் 4 சிலைகள் மயிலாடுதுறை மாவட்டம் மான்மேந்தலம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் திருடப்பட்டவை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறையினரும் காரைக்கால் காவல்துறையினரும் இணைந்து சிலைகள் கடத்தல் மற்றும் திருட்டு தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் விரைந்து செயல்பட்டு சிலைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினரையும் தமிழ்நாடு காவல்துறையுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்ட அதிகாரிகளையும் காரைக்கால் மூத்த காவல் கண்காணிப்பாளர் பாராட்டியுள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஜெயராம் நகர் அருகே உள்ள அம்பேத்கர் நகரில் ரூபாய் 17.89 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. மின்துறை சார்பில் ரூபாய் 17,89,000 மதிப்பில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் லூர்துராஜ், மின்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதிய மின்மாற்றி செயல்பாட்டிற்கு வந்ததன் மூலம் அம்பேத்கர் நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நிலவி வந்த மின்னழுத்த குறைபாடு மற்றும் மின் விநியோக பிரச்சினைகள் சீராகும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரும் தலைசிறந்த தேசபக்தருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாள் பாஜகவினரால் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நவீன இந்தியாவின் ஒற்றுமைக்கும் தேச வளர்ச்சிக்கும் அவர் ஆற்றிய அரும்பணிகளை போற்றி பாஜக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அருகே டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின்
125வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. வில்லியனூர் பாஜக தொகுதி தலைவர் தாமரை செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன், மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், வில்லியனூர் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் உட்பட ஏனைய மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் ரூபாய் 24,33,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் நூலக மேம்பாட்டு பணிக்கான திட்டத்திற்கு அரசாணை பெறப்பட்டதைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியின் ஆசியுடன் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து நூலக மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் சண்முகப்பிரியா, முன்னாள் சேர்மன் பாலமுருகன், அரியூர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கண்ணபிரான், சங்கர் மற்றும் கிராம பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம், புதுநகர் மற்றும் அபிஷேகப்பாக்கம் பகுதிகளில் சுமார் 11 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. டிஎன் பாளையம் புதுநகரில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து சார்பில் ரூபாய் 3,85,000 மதிப்பீட்டில் புதிய கழிப்பறை கட்டுதல் மற்றும் பழுதுபார்க்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. மேலும் புதுநகர் உள்வீதிகளில் ரூபாய் 2,89,000 மதிப்பீட்டில் எல் வடிவ மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள், அபிஷேகப்பாக்கம் போத்தியம்மன் கோவில் அருகே ரூபாய் 4,39,000 மதிப்பீட்டில் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கும் பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இப்பணிகள் நிறைவடைந்தால் அப்பகுதியில் சுகாதார வசதிகள் மற்றும் மழைநீர் வடிகால் வசதிகள் மேம்பட்டு பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. அகில இந்திய வங்கி மற்றும் வங்கிசாரா வாடிக்கையாளர் நலன் மற்றும் பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் இந்தியன் வங்கி நிர்வாகத்தின் செயல்பாடுகளை கண்டித்து புதுச்சேரி கொக்கு பார்க் சிக்னல் அருகே உள்ள இந்தியன் வங்கி மண்டல அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற வாடிக்கையாளர்கள் வங்கி நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தினர். வங்கி அதிகாரிகள் சர்ஃபேசி சட்டம் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாமல் வாடிக்கையாளர்களின் சொத்துக்களை சட்டவிரோதமாக ஏலம் விடுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள், சொத்துக்களின் மதிப்பை குறைத்து காட்டி ஏலம் விடுவது, நள்ளிரவு வரை ஏல நடைமுறைகளை மேற்கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் இந்தியன் வங்கி அதிகாரிகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டல்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும், வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கப்படும் சலுகைகளை வழங்க மறுக்கும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். வாடிக்கையாளர்களின் அனுமதியின்றி வங்கி கணக்குகளிலிருந்து ஜிஎஸ்டி, சர்சார்ஜ், பராமரிப்பு கட்டணம் மற்றும் குறைந்தபட்ச இருப்பு தொகை என்ற பெயரில் தன்னிச்சையாக பணம் பிடித்தம் செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்குவதில் வங்கி நிர்வாகம் போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும், கல்விக் கடன், ஸ்டார்ட் அப் மற்றும் முத்ரா கடன்களை இளைஞர்களுக்கு எளிதாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் நீதிமன்ற தடை உத்தரவு உள்ள சொத்துக்களை ஏலம் விடக்கூடாது என்றும், வங்கி ரசீதுகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. வங்கியின் வாடிக்கையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் நிர்வாகத்தின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து நடத்திய ஹபீபி திரைப்படத்தின் வெற்றி விழா புதுச்சேரி அலைன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் நடைபெற்றது.
விழாவிற்கு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் செயலாளர் பச்சையம்மாள் தலைமை தாங்கினார். சங்கத்தின் பொருளாளர் பக்தவச்சலம் வரவேற்புரையாற்றினார். விழாவில் அலைன்ஸ் பிரான்சிஸ் புதுச்சேரியின் இயக்குநர் லோரான் ஜாலிக்கு கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்வின் ஒரு பகுதியாக மறைந்த திரைக்கதை மன்னன் இயக்குநர் பாக்கியராஜுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி உரையை முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் துணை செயலாளர் லலின் பாரதி நிகழ்த்தினார். தொடர்ந்து ஹபீபி திரைப்படம் குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் லியாக்கத் அலி, ஹேமாவதி, சமூக ஆர்வலர் அன்வர் அலி மற்றும் நடிகர் பாண்டி ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு படத்தின் படைப்பு திறன் மற்றும் சமூக பங்களிப்பு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திரைப்படத்தின் இயக்குநர் மீரா கதிரவன் ஹபீபி படத்துடனான தனது பயண அனுபவங்களை விவரித்தார். நிகழ்வின் நிறைவாக துணை செயலாளர் மதுமிதா நன்றியுரை வழங்கினார். விழா ஏற்பாடுகளை முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் நகர கிளை, மண்ணாடிப்பட்டு கிளை, லாஸ்பேட்டை கிளை, பாகூர் கிளை மற்றும் மாணவர் கிளை நிர்வாகிகள் ஒருங்கிணைத்தனர். புதுச்சேரி மாநில பளுதூக்கும் சங்கம் சார்பில் சர்வதேச பயிற்சியாளரான பார்த்திபனின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, முதலியார்பேட்டை காவல் நிலைய காவல் ஆய்வாளர் இனியன், மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த விநாயகம், சார் பதிவாளர் சிவசாமி, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், நோட்ரி வழக்கறிஞர் செந்தில், முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் தங்கமணி மற்றும் பிரீத்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில பளுதூக்கும் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி லைன்ஸ் காஸ்மோபாலிட்டன் சங்கத்தின் புதிய தலைவராக ஸ்ரீதர் பிள்ளை பொறுப்பேற்கும் விழா அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் கல்வி அமைச்சர் சிவக்குமார், தமிழ் சங்க தலைவர் முத்து, கண் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜெகதீஷ், சங்கத்தின் முன்னாள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் வெங்கடம், பொருளாளர் சிவக்குமார், மதிவாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் லைன்ஸ் சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதிய தலைவராக பொறுப்பேற்ற ஸ்ரீதர் பிள்ளை சமூக நலப் பணிகள் ஒரு பகுதியாக சாரோன் முதியோர் இல்லத்திற்கு ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கினார். மேலும் சங்கத்தின் சார்பில் மளிகை பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டன. அதேபோல் புதுச்சேரி ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள ஐயப்பன் சேவா சங்கம் மேற்கொண்டு வரும் திருப்பணிக்காக மதிவாணன் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான காசோலையை வழங்கினார். விழாவில் தமிழ் சங்க தலைவர் முத்து, கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெகதீஷ் மற்றும் தொழிலதிபர் மணநாதன் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சமூக சேவை, கல்வி மற்றும் நலத்திட்ட பணிகளில் லைன் சங்கத்தின் பங்களிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் இவ்விழா நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகர் பகுதியில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் சவேரியர் அருட்தலம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்துவ பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பங்கு தந்தையர் தலைமையில் நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் திருவிழா கொடியேற்றப்பட்டு ஆண்டு பெருவிழா முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆலய வளாகம் முழுவதும் ஆன்மீக எழுச்சியுடன் காணப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு திருப்பலிகள், கூட்டு பிரார்த்தனைகள் மற்றும் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடன பாரதி நாட்டியாலயா சார்பில் நடனம் பயிலும் மாணவியர்களுக்கான சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சலங்கை பூஜைக்காக தேர்வு செய்யப்பட்ட மாணவியர்களுக்கு அவர் சலங்கைகளை வழங்கி வாழ்த்தினார். பின்னர் மாணவியர்கள் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர்.
அவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றன. நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அழகு, மாணவியர்கள் கலைத்துறையில் தொடர்ந்து பயிற்சி பெற்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றும், பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து வளர்ப்பதில் இளைய தலைமுறையினரின் பங்கு முக்கியமானது என்றும் தெரிவித்தார். விழாவில் மாணவியர்களின் பெற்றோர்கள், கலை ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் நடனப் பள்ளியின் ஆசிரியர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே ரெட்டனை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா கடந்த ஜூன் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி தினமும் மகாபாரத வரலாற்றை மையமாக கொண்ட நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. விழாவின் 10வது நாள் நிகழ்ச்சியாக கோகுலத்தின் சிறப்பு ஜலகிரீடை என்ற தலைப்பில் நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி மற்றும் ஸ்ரீ சுபத்ரை ஆகியோரின் திருவுருவங்கள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பின்னர் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான உபயதாரர்களாக யாதவர் குல சமுதாயத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நோனாங்குப்பம் படகு குழாம் பகுதியில் கத்தியை காட்டி பொதுமக்கள் மிரட்டியதாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரியாங்குப்பத்தை சேர்ந்த விஸ்வா மற்றும் தமிழ்நாடு வானூரை சேர்ந்த வசந்த் ஆகியோர் தடை செய்யப்பட்ட கத்திகளை சட்டவிரோதமாக வைத்திருந்ததுடன் அவற்றை காட்டி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் மிரட்டியதாக காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் காவல்துறையினர் மடக்கி பிடித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுந்தரா நாட்டியா கேந்திரா சார்பில் தவளக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் பரதநாட்டிய மாணவிகளின் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. நடன கலைஞரும் நாட்டு வாங்க கலைஞருமான சுந்தரமூர்த்தி தலைமையில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அதிகாரி சுப்பிரமணியன், புதுச்சேரி மாநில கூச்சூரியு கராத்தே சங்க செயலாளர் சுந்தரராஜன், உலக யோகா சாம்பியன் செல்வரசி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளை பாராட்டி பொன்னாடை போர்த்தி வாழ்த்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இதில் நாட்டிய மாணவிகள் இனியா, ஞான சௌந்தரி, பிரீத்தி, அஸ்விதா, சாய்ஸ்ரீ ஆகியோர் புஷ்பாஞ்சலி முதல் தில்லானா வரை பல்வேறு பாரம்பரிய பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நேர்த்தியாக அரங்கேற்றி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றனர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.